உரையை வழங்கணும்னு ஆசைப்படுறேன். 40 வருடங்கள் குடியரசு தின விழாவுக்காக தொடர்ச்சியாக பணியாற்றுறது சாதாரண விஷயம் இல்லை. முத்தையாவுக்காக நம்ம வழங்குற இந்த பாராட்டுரையில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் பேசலாம். அந்த அளவுக்கு அவருடைய பல்வேறு சாதனைகள் இருந்தாலும் கூட பல ஆளுமைகள் நிறைய கருத்துக்களை இங்கே பேசிட்டாங்க. இன்னும் நிறைய ஆளுமைகள் பேச போறாங்க. அதனால சுருக்கமாக ஓரிரு வார்த்தைகளை நான் முடிச்சிடுறேன். பாவேந்தர் பாரதிதாசனுடைய பேரன் அவர்களுக்கு வந்திருந்தாங்க. அவருடைய கவிஞர்கள் பல பேர் இருந்தவங்க ஒரு மிக முக்கியமான தலைமை கவிஞராக ஒருத்தர் இருந்தார், முடியரசன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எழுதின ஒரு பாடல் தமிழர்கள் எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கலாம். கண்டிப்பா நம்ம முத்தையாவுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பாடலா இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த வகையில கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மண்ணெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்று வாழ்ந்த பெருமை பெற்றான் அவன். மாநிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று நானிலமாக பிரித்து ஆண்ட நாகரிக மைந்தன் அவன். ஆழக்கடல் கிடந்தால் அஞ்சும் சமர் கிடந்தால் சூழும் பனிமலையை சுற்றி கொடி புரித்தான். முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு வீரூர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் படையேற்றி பயனருக்கு மாநிலத்தால் கண்டங்கள் பல சுற்றி களமேறி வந்தவன் தான் அஞ்சாமை நித்தவன் தான் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சு எண்ணி அகற்றிடுவான்னு எழுதுறாரு. இந்த வரிகள் ஒண்ணுத்துக்கும் பொருத்தமா இருக்கிற முத்தையாவுக்கு உங்க கரவொலியோட என்னுடைய பாராட்டுகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். 40 வருடங்கள் கொடியேற்றி தேசிய பணி செய்தது மட்டுமல்ல, 5 முறை தொடர்ச்சியாக தலைவராக இருந்து புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக புதுவையில் முத்தாக எல்லார் மனங்களிலும் இருக்கின்ற ஒரு வித்தாக எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பது மட்டுமல்ல, தமிழுக்கு சேவை செய்வது மட்டுமல்ல, பல குழந்தைகளுக்கு கல்வி அழியாத செல்வமான கல்வியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற முத்தையா அவர்களுக்கு இன்னும் எல்லாம் வல்ல இறைவன் நிறைய ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வேண்டுகோளாக கவிஞர் சினேகர் இதனுடைய ஒளிப்பதிவு அவர் பார்ப்பார். அதனால இந்த நிகழ்ச்சியை நான் பதிவு செஞ்ச சுருக்கமான இந்த வாழ்க்கையை நிறைவு செய்ய நேரத்தை நிர்வகிக்கிறது. நான் முன்பே சொன்னது போல 1 மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு அதை விட அதிகமாக பேசலாம். ஆனாலும் நேரத்தை நிர்வகிக்கிறது முடிக்கிறேன். அதுல சாமி என்ற படத்துல எழுதியிருப்பார் நமது கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள். இப்ப நான் சிறப்பாக பேசுறாங்க, நிறைய பாடல் எழுதுறாங்க. இப்ப அவருக்கு கூட நான் சொன்னேன், இதழில் கதை எழுதும் நேரம் இது அப்படின்னு பாடல் அவர் எழுதுறாரு. ஆனா இப்ப நம்ம எல்லாருமே இல்லம் செல்லும் நேரம் என்று நினைக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறதுனால இங்க வந்து இந்த விருந்தினர்களை பத்திலாம் நான் ரொம்ப பேச விரும்பல. ஆனா ஸ்நேகன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். அந்த சாமி என்ற படத்துல கல்யாணம் தான் கட்டியன்னு ஓடி போலாமான்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. ஆனா அதே படத்துல திருநெல்வேலி அல்வாடான்னு ஒரு பாட்டு வரும். அதுல பாண்டிச்சேரி மில்லிடா மதுரை மெல்லிடான்னு ஒரு வழி எழுதியிருப்பாரு. இனிமேட்டு பாண்டிச்சேரினா அது புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து என்ற அடையாளம் தான் அப்படின்றத மாற்றி எழுதுற ஒரு வேண்டுகோளை இந்த நிகழ்ச்சி மூலமாக வைத்து இந்த வாய்ப்பை கொடுத்த அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி எங்களுடைய அகில உலக தமிழ் நண்பர்கள் சமூக இயக்கத்தின் சார்பாக அனைவருடைய பாராட்டுதல்களையும் அவருக்கு ஒரு பொன்னாடை பொறுத்து என்னுடைய கௌரவத்தை வெளிப்படுத்தி என்னுடைய இந்த சுருக்கமான